தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. தேவன் அருளியப்ப மினிஸ்ட்ரி மூலமாக உங்களோடு தொடர்பு கொள்வதிலும் மித மகிழ்ச்சி அடைகிறோம். இன்றைக்கும் இந்த நாளிலும் தேவன் நமக்கு கொடுக்கிற வார்த்தை வெளிப்படுத்தல் 21ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம். தீட்டுள்ளதும் அருவருப்பையும் பொய்யையும் நடப்பிக்கிறதுமாகிய ஒன்றும் அதில் பிரவேசிப்பதில்லை. ஆட்டுக்குட்டியானவரின் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டவர்கள் மாத்திரம் அதில் பிரவேசிப்பார்கள். ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, தீட்டுள்ளதும் அருவருப்பையும் பொய்யையும் நடப்பிக்கிறதுமாகிய ஒன்றும் அதில் பிரவேசிப்பதில்லை. ஆட்டுக்குட்டியானவரின் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டவர்கள் மாத்திரம் அதில் பிரவேசிப்பார்கள் என்று. ஆம் பிரியமானவர்களே, தீட்டுள்ள காரியங்கள், அருவருப்பான காரியங்கள், பொய்யான காரியங்களை செய்கிறவர்கள் பரலோகத்திலே பிரவேசிப்பதில்லை. ஆட்டுக்குட்டியானவருடைய ஜீவ புஸ்தகத்திலே எழுதப்பட்டவர்கள் மாத்திரம் பரலோக ராஜ்யத்திலே பிரவேசிப்பார்கள் என்று நாம் பார்க்கிறோம். ஆம் பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலே ஆட்டுக்குட்டியானவரின் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டவர்களாக நாம் இருக்கிறோமா? நம்முடைய பெயர் ஜீவ புஸ்தகத்திலே எழுதப்பட்டு இருக்கிறதா? கர்த்தருக்கு பிரியமுள்ள ஒரு வாழ்க்கை வாழ்ந்து பரலோக ராஜ்யத்திலே பிரவேசிக்க நம் தகுதியுள்ளவர்களாக இருக்கிறோமா? அல்லது தீட்டுள்ள காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிறதா? அருவருப்பான காரியங்கள் இருக்கிறதா? அல்லது பொய்யான காரியங்கள் இருக்கிறதா? இப்படிப்பட்ட காரியங்களை நடப்பிக்கிற ஜனங்களாய், செய்கிற ஜனங்களாய் நாம் இருக்கிறோமா? நம்மை நாமே ஆராய்ந்து பார்க்க வேண்டும். நம்முடைய வாழ்க்கையிலே தீட்டுள்ள காரியங்கள் இருக்குமென்றால், அருவருப்பான காரியங்கள் இருக்குமென்றால், பொய்யான காரியங்கள் இருக்குமென்றால் அவைகளை விட்டு நாம் மனம் திரும்ப வேண்டும். அப்பொழுது நம்முடைய பாவங்களை மன்னித்து தேவனுடைய கிருபையினால் நம்மை நிரப்புவார், நம்மை தகுதிப்படுத்துவார். நம் நித்திய ஜீவனை நாம் சுதந்திரித்து கொள்ள முடியும். ஹல்லேலூயா. இந்த உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்தினாலும் நம்முடைய ஜீவனை நஷ்டப்படுத்தினால் ஒன்றும் பிரயோஜனம் கிடையாது. பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலே நம்முடைய ஆத்மா எப்படி இருக்கிறது? பரலோக ராஜ்யத்துக்கு தகுதியுள்ள ஜனங்களாய் நாம் இருக்கிறோமா? நம்மை நாமே ஆராய்ந்து பார்க்க வேண்டும். ஒவ்வொரு நாளும் நம்முடைய வாழ்க்கை தேவ சித்தத்துக்கு ஒப்பு கொடுத்து தேவனுக்கு பிரியமுள்ளதாக இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. வேதத்தில் நாம் வாசிக்கிறோம், மார்க் எழுதிய சுவிசேஷ பகுதி 7ஆம் அதிகாரம் 20 முதல் 23 வரை நாம் வாசிக்கும் பொழுது, மனுஷனுக்குள்ளே இருந்து புறப்படுகிறதே மனுஷனை தீட்டுப்படுத்தும். எப்படி எனில், மனுஷருடைய இருதயத்துக்குள்ளிருந்து பொல்லாத சிந்தனைகளும், விபச்சாரங்களும், வேசித்தனங்களும், கொலை பாதகங்களும், களவுகளும், பொருளாசைகளும், துஷ்டத்தனங்களும், கபடும், காம விகாரமும், வன்கண்ணும், தூஷணமும், பெருமையும், மதிகேடும் புறப்பட்டு வரும் என்று கர்த்தருடைய வார்த்தை தெளிவாக கூறுகிறது. ஆம் பிரியமானவர்களே, மனுஷருக்குள்ளே இருந்து புறப்படுகிறதே மனுஷனை தீட்டுப்படுத்தும். தீட்டான காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே இருக்கிறதா? நம்முடைய இருதயம் எப்படி காணப்படுகிறது? மனிதன் முகத்தை பார்ப்பான், தேவனும் நம்முடைய இருதயத்தை பார்க்கிறவர். அவர் நம்முடைய இருதயத்தை ஆராய்ந்து பார்த்து நம் நீதிமானாக வாழ்கிறோமா அல்லது துன்மார்க்கமாய் வாழ்கிறோமா என்பதை அவர் ஆராய்ந்து பார்க்கிறார். நம்முடைய வாழ்க்கையிலே நம் எப்படி வாழ்கிறோம்? நம்மை நாமே ஆராய்ந்து பார்ப்போம். மனுஷருடைய இருதயத்துக்குள்ளிருந்து பொல்லாத சிந்தனைகள் வருகிறது, விபச்சார எண்ணங்கள் வருகிறது, வேசித்தனங்கள் வருகிறது, கொலை பாதகங்கள் வருகிறது, களவுகள் வருகிறது, பொருளாசைகள் வருகிறது. இப்படிப்பட்ட எண்ணங்கள் நமக்குள்ளே இருக்கிறதா? பெருமையான காரியங்கள் இருக்கிறதா? மதிகேடான காரியங்கள் காணப்படுகிறதா? வன்கண் காணப்படுகிறதா? நம்மை நாமே ஆராய்ந்து பார்க்க வேண்டும். இப்படிப்பட்ட தீட்டுப்படுத்தக்கூடிய காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே இருக்கக்கூடாது. ஒருவேளை பெருமையான எண்ணங்கள் நமக்குள்ளே இருக்கிறதா? பொருளாசைகள் இருக்கிறதா? இப்படிப்பட்ட காரியங்களிலிருந்து கர்த்தருடைய பிள்ளைகள் மனம் திரும்ப அழைக்கப்பட்டு இருக்கிறோம். ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையிலே மனம் திரும்பும் போது நித்திய ஜீவனை நாம் சுதந்திரித்து கொள்ள முடியும். சிறு பிள்ளைகளைப் போல நம்மை தாழ்த்த வேண்டும், மனம் திரும்ப வேண்டும், தேவனுக்கு முன்பாக நம்மை அர்ப்பணிக்க வேண்டும். நம்முடைய பாவங்களை எல்லாம் விட்டு மனம் திரும்பும் பொழுது நித்திய ஜீவனை நாம் சுதந்திரித்து கொள்ள முடியும். ஹல்லேலூயா. வேதத்தில் நாம் வாசிக்கிறோம், எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 14, 15 ஆகிய வசனங்களிலே, யாவரோடும் சமாதானமாய் இருக்கவும் பரிசுத்தம் உள்ளவர்களாய் இருக்கவும் நாடுங்கள். பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் கர்த்தரை தரிசிப்பதில்லையே. ஒருவனும் தேவனுடைய கிருபை இழந்து போகாதபடிக்கு யாதொரு கசப்பான வேர் முளைத்தெலும்பி கலக்கம் உண்டாக்குகிறதினால் அநேகர் தீட்டுப்படாத படிக்கும் என்று வாசிக்கிறோம். ஆம் பிரியமானவர்களே, நம்முடைய இருதயம் பரிசுத்தம் உள்ளதாக இருக்க வேண்டும். பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் கர்த்தரை தரிசிப்பதில்லையே.
நாம் எல்லோரோடும் சமாதானமாக இருக்க வேண்டும். பரிசுத்தமுள்ள ஒரு வாழ்க்கை வாழ நாட வேண்டும். கர்த்தருடைய பிள்ளைகள் எல்லாரோடும் சமாதானமாக இருக்கிறோமா? அல்லது நம்முடைய வாழ்க்கையிலே எப்பொழுதுமே சண்டை போடுகிறவர்களாக, பிரச்சனைகளை உண்டு பண்ணுகிறவர்களாக நாம் இருக்கிறோமா? நம்மை நாமே ஆராய்ந்து பார்க்க வேண்டும். சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனுடைய புத்திரர் எனப்படுவார்கள். யாரெல்லாம் தேவனுடைய பிள்ளைகளோ அவர்கள் சமாதானம் பண்ணுவார்கள். நாம் சமாதானம் பண்ணுகிறோமா? நம்முடைய வாழ்க்கையில ஆராய்ந்து பார்க்க வேண்டும். நம் தேவ பிள்ளைகளாய் வாழ்கிறோமா? நம்மை நாமே ஆராய்ந்து பார்ப்போம். பரிசுத்தம் உள்ளவர்களாய் இருக்கோ நாடுங்கள். பிரியமானவர்களே, பரிசுத்தம் உள்ளவர்களாய் நாம் வாழ்வதே தேவ சித்தம். நம்முடைய வாழ்க்கையிலே பரிசுத்தம் உள்ளவர்களாய் வாழ ஒவ்வொரு நாளும் பிரயாசப்பட வேண்டும். ஹல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் தேவனுடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து பரிசுத்தத்திலே நிலை நிற்கும் போது நம்முடைய வாழ்க்கையிலே ஆசீர்வாதங்கள். பிரியமானவர்களே, பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் கர்த்தரை தரிசிப்பதில்லை என்று வசனம் சொல்கிறது. நாம் பரிசுத்தமாய் வாழும்போது கர்த்தரை நாம் தரிசிக்க முடியும். ஹல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் பரிசுத்தமாய் வாழ நாடுவோம். இந்த உலக பாவ சிற்றின்மங்களுக்கு, உலக அசுத்தங்களுக்கு, இச்சைகளுக்கு விலகி ஓடுவோம். பாவத்தை தள்ளிவிட்டு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நோக்கி ஓடுவோம். ஹல்லேலூயா. பரிசுத்தமாய் வாழ முயற்சிக்கும் பொழுது, கர்த்தர் நம்மை பரிசுத்தப்படுத்தும் பொழுது, ஒவ்வொரு நாளும் பரிசுத்த வழியில நடக்கும்போது நம்முடைய வாழ்க்கையில நம் நித்திய ஜீவனை சுதந்திரித்து கொள்ள முடியும். ஹல்லேலூயா. வேதத்தில் நாம் வாசிக்கிறோம். லேவியராகமம் 19ஆம் அதிகாரம் 31ஆம் வசனத்திலே, அஞ்சனம் பார்க்கிறவர்களை நாடி குறி சொல்லுகிறவர்களை தேடாதிருங்கள், அவர்களாலே தீட்டுப்பட வேண்டாம், நான் உங்கள் தேவனாகிய கர்த்தர் என்று கர்த்தருடைய வார்த்தை கூறுகிறது. பிரியமானவர்களே, இன்றைக்கு கர்த்தருடைய பிள்ளைகளே குறி சொல்லுகிறவர்களை தேடுகிறார்கள், அஞ்சனம் பார்க்கிறவர்களை நாடுகிறார்கள். அப்படிப்பட்டவர்களை நாடி ஓடும்போது அது நம்முடைய வாழ்க்கையில தீட்டாக இருக்கிறது. நாம் தீட்டுப்படுத்தாதபடிக்கு பார்த்து கொள்ள வேண்டும். நம்முடைய வாழ்க்கையில எந்த ஒரு காரியங்களும் நம்மை தீட்டுப்படுத்தக்கூடாது. நாள் பார்ப்பது, தேவையில்லாத காரியங்களை செய்வது, குறி சொல்லுகிறவர்களை நாடுவது, இப்படிப்பட்ட தீட்டான காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே இருக்கக்கூடாது. நான் உங்கள் தேவனாகிய கர்த்தர். நம் கர்த்தருடைய பிள்ளைகள், கர்த்தரை ஆராதிக்கிற ஜனங்கள், அவருக்கு பிரியமுள்ள ஜனங்களை நாம் வாழ வேண்டும். அவருக்கு பிரியமில்லாத காரியங்களை நாம் செய்யக்கூடாது. ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையிலே தீட்டான காரியங்களுக்கு இடம் கொடுக்காதபடிக்கு தேவனுக்கு பிரியமுள்ளவர்களாய் வாழ நம்மை அர்ப்பணிப்போம். தீட்டுள்ள காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே இருக்கும்போது நித்திய ஜீவனை நாம் இழந்து போவோம். அதை அறிந்து கொள்வோம். ஒருபோதும் குறி சொல்லுகிறவர்களை தேடாதிருப்போம். அஞ்சனம் பார்க்கிறவர்களை நாடாதிருப்போம். நாள் பார்த்து பல காரியங்களை நாம் செய்யக்கூடாது. எல்லா நாளும் நமக்கு நல்ல நாள், கர்த்தருடைய நாள். எல்லாம் கர்த்தர் நமக்கு உண்டாக்கி கொடுத்திருக்கிறார். எல்லாவற்றையும் அதினதின் காலத்திலே நேர்த்தியாய் செய்கிற தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். அதை அறிந்து கொள்வோம். நம்முடைய கர்த்தராகிய தேவனை நாம் ஆராதிக்கிறவர்கள். ஹல்லேலூயா. தீட்டான காரியங்களுக்கு இடம் கொடுக்காதபடிக்கு காத்துக்கொள்வோம். ஹல்லேலூயா. வேதத்தில் நாம் வாசிக்கிறோம். 119ஆம் சங்கீதம் 158ஆம் வசனத்திலே, உமது வசனத்தை காத்து கொள்ளாத துரோகிகளை நான் கண்டபோது எனக்கு அருவருப்பாய் இருந்தது என்று வசனம் சொல்கிறது. பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலே கர்த்தருடைய வார்த்தைகளை நம்முடைய இருதயத்தில் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அதை காத்து கொள்ள வேண்டும். சத்துருவானவன் அதை எடுத்து போடாதபடிக்கு நம்முடைய வாழ்க்கையிலே கர்த்தருடைய வார்த்தைகளை காத்துக்கொள்ளுகிற ஜனங்களாக இருக்க வேண்டும். ஒருவேளை நம் வசனத்தை காத்து கொள்ளவில்லை என்றால் நம்முடைய வாழ்க்கையிலே வசனத்தின்படி வாழ முடியாது. சத்ருவானவன் நமக்கு பல கவலைகளையும் போராட்டங்களையும் கொடுத்து நம்முடைய வாழ்க்கையிலே நெருக்கத்தை கொடுத்து நாம் பலனற்றவர்களாய் கனி கொடுக்க முடியாதபடிக்கு பண்ணுவான். கர்த்தருடைய பிள்ளைகள் கவனமாய் எச்சரிக்கையோடு இருக்க வேண்டும். ஒவ்வொரு நாளும் வேத வசனங்களை வாசிக்கிறோம், தியானிக்கிறோம். அதை காத்து கொள்கிறோமா? அதை காத்து கொண்டு அதன்படி நாம் வாழும்போது நம்முடைய வாழ்க்கையிலே ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள முடியும். நித்திய ஜீவனை நாம் சுதந்திரித்து கொள்ள முடியும். ஹல்லேலூயா. வேதத்தில் நாம் வாசிக்கிறோம். நீதிமொழிகள் 28ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்திலே, வேதத்தை கேளாதபடி தன் செவியை விளக்குகிறவனுடைய ஜெபமும் அருவருப்பானது என்று வசனம் சொல்கிறது. பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலே வேத வசனத்தை வாசிக்காமல் தியானிக்காமல் நாம் ஜெபிக்கும் பொழுது அந்த ஜெபம் அருவருப்பானது. ஒவ்வொரு நாளும் வேதத்தை தியானிக்க வேண்டும். வேதத்தை தியானித்து நம்முடைய நாவினாலே விண்ணப்பம் பண்ணும் பொழுது கர்த்தர் நம்முடைய ஜெபத்துக்கு பதில் கொடுப்பார். ஹல்லேலூயா. வேதத்தை கேளாதபடியே நம்முடைய செவியை ஒருபோதும் விளக்கக்கூடாது.
அப்படிப்பட்டவர்களுடைய ஜெபம் அருவருப்பானது. பிரியமானவர்களே, வேத வார்த்தைகளை கேட்போம், வாசிப்போம், தியானிப்போம், அந்த வார்த்தையின் பிரகாரம் வாழ்வோம், ஜெபிப்போம். கர்த்தர் நமக்கு நன்மையானதை செய்வார். ஹல்லேலூயா. வேதத்தில் நாம் வாசிக்கிறோம், நீதிமொழிகள் 11ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலே, கள்ளத்தராசு கர்த்தருக்கு அருவருப்பானது, சுமுத்திரையான நிறைக்கல்லோ அவருக்கு பிரியம் என்று வசனம் சொல்கிறது. பிரியமானவர்களே, கள்ளத்தராசு கர்த்தருக்கு அருவருப்பானது. ஒருவேளை வியாபாரங்கள் செய்வார்கள் என்றால், தொழில்கள் செய்வார்கள் என்றால், கர்த்தருக்கு பிரியமுள்ளவர்களாய் வாழ வேண்டும். எடை போடும்போது அந்த எடை தராசு கர்த்தருக்கு பிரியமுள்ளதாக இருக்க வேண்டும். இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கையிலே கள்ள தராசு, கள்ள எடையாக இருப்பதினாலே அது கர்த்தருக்கு அருவருப்பானதாக இருக்கிறது. செய்கிற வேலைகளிலே உண்மை வேண்டும். உண்மையுள்ள குடும்பத்தை கர்த்தர் பரிபூரணமாய் ஆசீர்வதிப்பார். பிரியமானவர்களே, ஒருவேளை நீங்கள் வேலை செய்வீர்கள் என்றால், வியாபாரம் செய்வீர்கள் என்றால், உண்மையோடு கர்த்தருக்காக வேலைகளை செய்யும்போது கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். உள்ளதை உள்ளதென்றும் இல்லதை இல்லதென்றும் சொல்லுங்கள் என்று வேத வசனம் கூறுகிறது. நம்முடைய வாழ்க்கையிலுமே உண்மையான காரியங்கள் இருக்கும் என்றால் கர்த்தர் நம்முடைய குடும்பத்தை பரிபூரணமாய் ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. உண்மையாய் நடக்கிறவர்களோ கர்த்தருக்கு பிரியமுள்ள ஜனங்கள். கர்த்தருக்கு பிரியமுள்ளவர்களாய் வாழும்போது கர்த்தர் நிச்சயமாய் நம்மை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. வேதத்தில் நாம் வாசிக்கிறோம், லூக்கா 16ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்திலே, அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் மனுஷர் முன்பாக உங்களை நீதிமான்களாக காட்டுகிறீர்கள், தேவனோ உங்கள் இருதயங்களை அறிந்திருக்கிறார். மனுஷருக்குள்ளே மேன்மையாக எண்ணப்படுகிறது தேவனுக்கு முன்பாக அருவருப்பாய் இருக்கிறது என்று வசனம் சொல்கிறது. பிரியமானவர்களே, இன்றைக்கு அனைவருடைய வாழ்க்கையிலே மற்ற மனுஷர்களுக்கு முன்பாக தங்களை நீதிமான்களாக காட்டுவார்கள். ஆனால் தேவனோ நம்முடைய இருதயங்களை அறிந்திருக்கிறார். மனிதர்களை நாம் ஏமாற்றி விடலாம், நம் தேவனை ஒரு நாளும் ஏமாற்ற முடியாது. அவர் நம்முடைய இருதயங்களை ஆராய்ந்து அறிகிறவர். நம்முடைய வாழ்க்கையிலே மற்ற மனுஷர்களுக்கு முன்பாக நம் நீதிமான்களை காட்டலாம். கர்த்தர் நம்முடைய இருதயத்தை ஆராய்ந்து நம்மை கண்டுபிடிக்கிறவர். ஒவ்வொரு நாளும் நம்முடைய உள்ளின் திரியங்களை ஆராய்ந்து அறிகிறவர். மனுஷருக்குள்ளே மேன்மையாக எண்ணப்படுகிறது தேவனுக்கு முன்பாக அருவருப்பாய் இருக்கிறது. நம்முடைய இருதயத்திலே அருவருப்பான காரியங்கள் இருக்கிறதா தேவன் அறிவார். நம்முடைய இருதயத்தை பார்த்தவர் நம்மை ஆராய்ந்து அறிந்து கண்டுபிடிக்கிறவர். நம்முடைய இருதயத்திலே துன்மார்க்கமான காரியங்கள் இருக்கிறதா அல்லது நீதிமான்களாய் வாழ்கிறோமா என்பதை கர்த்தர் அறிவார். ஹல்லேலூயா. ஒருபோது நம்முடைய வாழ்க்கையிலே மற்ற மனுஷர்களுக்கு முன்பாக நம்மை நீதிமான்களாக காட்டாமல் தேவனுக்கு முன்பாக உண்மையோடு உத்தமத்தோடு வாழ்வோம். தேவனுக்கு முன்பாக நீதிமான்களாய் வாழ்வோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் நாம் எப்படி வாழ்கிறோம், தேவனுக்கு முன்பாக நம்முடைய இருதயம் எப்படி காணப்படுகிறது, நம்மை நாமே ஆராய்ந்து பார்த்து நம்முடைய வழிகளை சீர்திருத்திக் கொள்வோம். வேதத்தில் நாம் வாசிக்கிறோம், உபாகமம் 22ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலே, புருஷரின் உடைகளை ஸ்திரீகள் தரிக்கல் ஆகாது, ஸ்திரீகளின் உடைகளை புருஷர் தரிக்கல் ஆகாது. அப்படி செய்கிறவர்கள் எல்லாரும் உன் தேவனாகிய கர்த்தருக்கு அருவருப்பானவர்கள் என்று வசனம் சொல்கிறது. பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலே நாம் எப்படி வாழ்கிறோம்? இப்படிப்பட்ட காரியங்கள், அருவருப்பான காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே இருக்கிறதா? ஆராய்ந்து பார்த்து நம்முடைய வழிகளை சீர்திருத்திக் கொள்வோம். ஏனென்றால் நம் நித்திய ஜீவனை அடைய வேண்டுமென்றால் நம்முடைய வாழ்க்கையிலே தீட்டான காரியங்கள் இருக்கக்கூடாது, அருவருப்பான காரியங்கள் இருக்கக்கூடாது, பொய்யான காரியங்கள் இருக்கக்கூடாது. இப்படிப்பட்ட காரியங்கள் இருக்கும்போது அதில் பிரவேசிக்க முடியாது. ஆட்டுக்குட்டியானவரின் ஜீவ புஸ்தகத்தில் நம் எழுதப்பட்டவர்களாய் இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. வேதத்தில் நாம் வாசிக்கிறோம், நீதிமொழிகள் 12ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்திலே, பொய் உதடுகள் கர்த்தருக்கு அருவருப்பானவைகள், உண்மையாய் நடக்கிறவர்களோ அவருக்கு பிரியம் என்று வசனம் சொல்கிறது. பிரியமானவர்களே, நாம் ஒருவேளை பொய்யான வாழ்க்கை வாழ்கிறோமா? நம்முடைய நாவினாலே பொய்யான காரியங்கள் பேசுகிறோமா? கர்த்தருக்கு அருவருப்பானவர்களே இருக்கிறோமா? இன்றைக்கே மனம் திரும்புவோம். கர்த்தருடைய பிள்ளைகள் உண்மையாய் நடக்க வேண்டும், உண்மையான வார்த்தைகளை பேச வேண்டும். பொய் உதடுகள் கர்த்தருக்கு அருவருப்பானவைகள். அருவருப்பான காரியங்களை செய்யாதபடிக்கு உண்மை உள்ளவர்களாய் வாழ்வோம். கர்த்தருக்கு பிரியமுள்ளவர்களாய் வாழ்ந்து நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்வோம். ஹல்லேலூயா. வேதத்திலே நாம் வாசிக்கிறோம், வெளிப்படுத்தல் 22ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்திலே, நாய்களும் சூனியக்காரரும் விபச்சாரக்காரரும் கொலை பாதகரும் விக்கிரக ஆராதனைக்காரரும் பொய்யை விரும்பி அதன்படி செய்கிற யாவரும் புறம்பே இருப்பார்கள் என்று வசனம் சொல்கிறது. பிரியமானவர்களே, பொய்யை விரும்பி அதன்படி செய்கிற யாவரும் புறம்பே இருப்பார்கள். நம்முடைய வாழ்க்கையிலே பொய்யான காரியங்களை விரும்பி அதன்படி நாம் செய்கிறோமா? நம்மை நாமே ஆராய்ந்து பார்க்க வேண்டும். இயேசு கிறிஸ்துவோடு நாம் இருக்கிறோமா? நம்முடைய வாழ்க்கையிலே
பொய்யான காரியங்களுக்கு இடம் கொடுக்காதபடிக்கு உண்மையாய் நடக்கிறோமா? நம்மை நாமே ஆராய்ந்து பார்ப்போம். பொய்யான காரியங்களை விரும்பி பொய்யான காரியங்களை செய்யும்போது அவர்கள் பரலோக ராஜ்யத்திலே பிரவேசிப்பதில்லை. ஆம் பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையை ஆராய்ந்து பார்த்து நம்முடைய வழிகளை சீர்திருத்திக் கொள்வோம். வேதம் சொல்லுகிறது 101 சங்கீதம் 7 வசனத்திலே, கபடு செய்கிறவன் என் வீட்டுக்குள் இருப்பதில்லை, பொய் சொல்லுகிறவன் என் கண்முன் நிலைப்பதில்லை என்று வசனம் சொல்கிறது. ஆம் பிரியமானவர்களே, கபடு செய்கிறவன் என் வீட்டுக்குள் இருப்பதில்லை. கர்த்தருடைய வீட்டிலே நாம் இருக்க வேண்டுமென்றால், அவருடைய கூடாரத்திலே நாம் தங்க வேண்டுமென்றால், பரிசுத்த பர்வதத்திலே நாம் வாசம் பண்ண வேண்டுமென்றால், நம்முடைய வாழ்க்கையிலே கபடான காரியங்கள் பொய்யான காரியங்கள் இருக்கக்கூடாது. ஹல்லேலூயா. உண்மையோடு வாழ்வோம். கர்த்தருடைய வீட்டிலே நிலைத்திருப்போம். என்றென்றைக்கு நிலைத்திருப்போம். கர்த்தர் நம்மோடு கூட இருந்து பெரிய காரியங்களை செய்வார். ஹல்லேலூயா. வேதத்தில் நாம் வாசிக்கிறோம், நீதிமொழிகள் 30 அதிகாரம் 6 வசனத்திலே, அவருடைய வசனங்களோடு ஒன்றையும் கூட்டாதே, கூட்டினால் அவர் உன்னை கடிந்து கொள்வார், நீ பொய்யனாவா என்று வசனம் சொல்கிறது. ஆம் பிரியமானவர்களே, கர்த்தருடைய வசனங்களோடு நாம் ஒன்றையும் கூட்டக்கூடாது. கர்த்தருடைய வார்த்தை என்ன சொல்லுகிறதோ அதையே நாம் சொல்ல வேண்டும். வசனத்தோடு கூட்டி குறைத்து நாம் பேசும்போது அது நம்முடைய வாழ்க்கையிலே ஆசீர்வாதம் இல்லை, நாம் பொய்யனாவோம் என்று வேதம் சொல்கிறது. நம்முடைய வாழ்க்கையிலே கர்த்தருடைய வசனங்களோடு ஒன்றையும் கூட்டி குறைத்து பேசாதபடிக்கு கர்த்தருடைய வார்த்தைகளை சத்தியத்தை சத்தியமாய் பேசுவோம். ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில உண்மை உள்ளவர்களாய் வாழ்வோம். வேத வசனத்தை கூட்டி குறைத்து ஒரு நாளும் பேசக்கூடாது. கர்த்தருடைய வார்த்தைகளை சத்திய வார்த்தைகளை சத்தியத்தோடு நாம் பேச வேண்டும். ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில உண்மை உள்ளவர்களாய் வாழ்வோம். நித்திய ஜீவனை நாம் பெற்றுக்கொள்வோம். ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையிலே தீட்டுள்ள காரியங்கள் இருக்கிறதா என்பதை ஆராய்ந்து பார்ப்போம். அருவருப்பான காரியங்கள் இருக்கிறதா என்பதை ஆராய்ந்து பார்ப்போம். பொய்யான காரியங்கள் இருக்கிறதா என்பதை ஆராய்ந்து பார்த்து நம்முடைய வழிகளை சீர்திருத்திக் கொள்வோம். ஹல்லேலூயா. ஆட்டுக்குட்டியானவரின் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டவர்களாக நாம் இருக்கிறோமா? நன்மை செய்கிறவர்களாக இருக்கிறோமா? நம்மை நாமே ஆராய்ந்து பார்ப்போம். சோர்ந்து போகாமல் நற்கிரியைகளை செய்து மகிமையையும் கனத்தையும் அழியாமையும் தேடுகிறவர்களுக்கு நித்திய ஜீவனை அளிப்பார் என்று வேத வசனம் கூறுகிறது. ஆம் பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலே சோர்ந்து போகாமல் நற்கிரியைகளை செய்கிற ஜனங்களாய் இருக்கிறோமா? நம்மை நாமே ஆராய்ந்து பார்ப்போம். பசியா இருக்கிறவர்களுக்கு ஆகாரம் கொடுக்கிறோமா? தாகமா இருக்கிறவர்களுக்கு தாகத்தை தீர்க்கிறோமா? அந்நியராய் இருக்கிறவர்களை சேர்த்து கொள்கிறோமா? வஸ்திரம் இல்லாதவர்களுக்கு வஸ்திரம் கொடுக்கிறோமா? வியாதியில் இருக்கிறவர்களை விசாரிக்கிறோமா? அவர்களுக்கு வேண்டிய நன்மைகள் செய்கிறோமா? நம்மை நாமே ஆராய்ந்து பார்ப்போம். நற்கிரியைகள் செய்கிறவர்கள் பரலோக ராஜ்யத்திலே பிரவேசிப்பார்கள். ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையிலே ஜீவ புஸ்தகத்திலே நம்முடைய பெயர் எழுதப்பட்டிருக்கிறதா? ஆராய்ந்து பார்ப்போம். சுவிசேஷ வேலைக்காக நாம் பிரயாசப்படும் போது நம்முடைய பெயர் ஜீவ புஸ்தகத்திலே எழுதப்படும். பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலே ஊழியத்திற்காக உதவி செய்கிறோமா? சுவிசேஷ காரியங்களிலே நாம் ஈடுபட்டு இருக்கிறோமா? நம்மை நாமே ஆராய்ந்து பார்ப்போம். நம் கர்த்தருக்கு பிரியமுள்ளவர்களாய் வாழும்போது, அவருக்காக ஊழியத்தை செய்யும்போது கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். நம்முடைய வாழ்க்கையிலே நித்திய ஜீவனை நாம் சுதந்திரித்து கொள்ள முடியும். ஒவ்வொரு நாளும் தேவனுக்கு பிரியமுள்ள ஜனங்களாய் வாழ்வோம். நன்மையான காரியங்களை செய்வோம். நற்கிரியைகளை செய்வோம். தேவனுக்கு பிரியமுள்ளவர்களாய் பரிசுத்தமுள்ள ஒரு வாழ்க்கை வாழ்வோம். பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க தகுதியுள்ள ஜனங்களாய் மாறுவோம். கர்த்தர் நம்மை பரிசுத்தப்படுத்தி நம்மை தகுதிப்படுத்தி நித்திய ஜீவனை நமக்கு கொடுப்பார். ஹல்லேலூயா. நித்திய ஜீவனை உங்களுக்கு அளிக்கிறேன் என்று வாக்கு கொடுத்தவர், வாக்கு மாறாதவர், நம்மை நித்திய ஜீவனுக்கு தகுதிப்படுத்தி நம்மை அழைத்து செல்வார். ஹல்லேலூயா. நாமும் ஆயத்தப்படுவோம், மற்றவர்களையும் ஆயத்தப்படுத்துவோம். கர்த்தர் நம்மோடு கூட இருந்து பெரிய காரியங்களை செய்வார். ஹல்லேலூயா. கர்த்தர் தாமே இந்த வார்த்தையின்படி உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். நம்மை நாமே அவருடைய சமூகத்திலே தாழ்த்தி அர்ப்பணித்து ஜெபிப்போம். ஜெபம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. இந்த நாளில் கூட நம்முடைய வார்த்தைகளோடு எங்களோடு பேசினீரே, அதற்காக ஸ்தோத்திரம். ஒவ்வொரு நாளும் கண்ணின்மணி போல எங்களை பாதுகாத்து கிருபையோடு ஜீவனோடு வைத்திருக்கிறீரே, அதற்காக நன்றி அப்பா. நல்லவரே மை துதிக்கிறோம், வல்லவரே மை துதிக்கிறோம், மகிமை உள்ளவரே மை துதிக்கிறோம். நேற்றும் இன்னும் என்றும் மாறாத எங்கள் அன்பு நேசரே மை துதிக்கிறோம். ஜீவாதிபதி ஆனவரே மை துதிக்கிறோம். எங்களுக்காக ஜீவனையே கொடுத்தவரே மை துதிக்கிறோம் அப்பா. இப்பொழுது இணைந்திருக்கிற ஒவ்வொரு குடும்பங்களையும் நம்முடைய கரங்களிலே அர்ப்பணிக்கிறோம். என் தேவன் தாமே பிள்ளைகளை பொறுப்படுத்தி வழி நடத்துவீராக. பிள்ளைகள் செய்கின்ற வேலைகள், தொழில்கள், வியாபாரங்கள் எல்லாவற்றையும் ஆசீர்வதிங்கப்பா.
கையின் பிரயாசங்களை வர்த்திக்க பண்ணுங்க, பெருக பண்ணுங்க. கையின் பிரயாசங்கள் தேவையில்லா செலவுக்கோ வீண் செலவுக்கோ மருத்துவ செலவுக்கோ வடிக்கும் சொல்லி போகாதபடிக்கு என் தேவன் கையின் பிரயாசங்களை ஆசீர்வாதத்தை பெருக பண்ணுங்க. அப்படியே நன்மையினால் நிரப்புங்க. வேலை செய்வதற்கு ஏற்ற நல்ல பலனை சத்துவத்தை கொடுங்கப்பா. நம்முடைய கரங்களில் அர்ப்பணிக்கிறோம். எந்தெந்த குடும்பங்களிலெல்லாம் திக்கற்றவர்களாய் தனிமையோடு வாழ்கிறார்களோ, கணவரால் கைவிடப்பட்ட ஒரு நிலைமையில யாருமே இல்லாமல் கஷ்டப்படுகிறார்களோ, என் தேவன் அவர்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. திக்கற்ற பிள்ளைகளுக்கு நேரே சகாயர், நீர் மாத்திரமே உதவி செய்ய முடியும். பொருளாதார தேவைகளை சந்திங்கப்பா. பிள்ளையுடைய படிப்பு காரியங்களை சந்திங்க, பண தேவைகளை சந்திங்க. சூழ்நிலைகளை எல்லாம் சாதமாய் மாற்றி கொடுங்க. நம்முடைய கரங்களில் அர்ப்பணிக்கிறோம். எந்தெந்த குடும்பங்களிலெல்லாம் வேலைக்காக காத்திருக்கிறார்களோ, பிள்ளைகள் படிப்புக்கேற்ற நல்ல வேலைகளை ஏற்படுத்தி கொடுங்க. உடைய கரங்களில் அர்ப்பணிக்கிறோம். தடையான காரியங்கள் எல்லாவற்றையும் விலைக்கு பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. உடைய நன்மையினால் நிரப்புங்க. எந்தெந்த குடும்பங்களிலெல்லாம் கர்ப்பத்தின் கனிக்காக பல மாதங்களாக கண்ணீரோடு பாரத்தோடு ஜெபிக்கிறார்களோ, என் தேவன் அந்த குடும்பங்களை ஆசீர்வதிங்க. பிள்ளைகள் கர்த்தரால் ஒரு சுதந்திரம், கர்ப்பத்தின் கனி அவரால் கிடைக்கும் பலன் என்று வேதத்திலே நாங்கள் வாசிக்கிறோம். என் தேவன் ஆசீர்வதிங்கப்பா. பழிக்கு பெறுகிற கிருபைகளினால் நிரப்புங்க. தடைகள் எல்லாவற்றையும் நீக்கி ஆசீர்வதிங்க. இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தினாலே தடைகள் முற்றிலுமாக நீக்கப்பட்டு போவதாக. ரீபா கபரா ஷகரக துரி கரதரபலா பா கேபா ரஷேகே லேதினமர சந்தரோ ராபா கே ரேகே தினிமா ஹதரபா ரீபா லபா ரபா தூராபாரா சந்தரோ ரீகா ரேகே தினிமா கரதரபலா. ஆவியானவரே நம்முடைய கரங்களில் அர்ப்பணிக்கிறோம். அண்ணாலை ஆசீர்வதித்தது போல பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க. நம்முடைய நன்மையினால் நிரப்புவீராக. நம்முடைய கரங்களிலே தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். எந்தெந்த குடும்பங்களிலெல்லாம் கணவன் மனைவிக்கிடையே பிரிவினையோடு பிரச்சனையோடு வாழ்கிறார்களோ, என் தேவன் அந்த குடும்பங்களை சந்திங்கப்பா. குடும்பத்திலே குழப்பங்களையும் பிரிவினைகளையும் கொண்டு வருகிற பொல்லாத சத்திரின் கிரிகளெல்லாம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் வெளியேறட்டும். ரீபா ரபா தூரா பார ஷே தே ரே பே லேதேன மர சந்தரோ ராபா கே ரே ஷே கே லே கே ரதன மர சந்தர் அதன கதரபா ரேபே லேபே ரேபே தின மர சதரபா. ஆவியானவரே உடைய கரங்களிலே அர்ப்பணித்து தாழ்த்தி ஜெபிக்கிறோமாப்பா. என் தேவன் ஆசீர்வதிங்க. என் தேவன் குடும்பங்களை கட்டுகிறவர், குடும்பங்களை இணைக்கிறவர். பிரிந்த குடும்பங்கள் எல்லாம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால மறுபடியும் இணைக்கப்படட்டும். கர்த்தரை கூட இருந்து வழி நடத்துங்கப்பா. அப்படியே நன்மையினால் நிரப்புங்க. உடைய கரங்களில் அர்ப்பணிக்கிறோம். எந்தெந்த குடும்பங்களிலெல்லாம் என்னென்ன காரியங்களுக்காக தொடர்ந்து ஜெபிக்கிறார்களோ, எல்லா ஜெப விண்ணப்பங்களையும் அங்கீகரிங்க, ஆசீர்வதிங்க. உடைய கரங்களிலே தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். யாரெல்லாம் பலவீனத்தோடு சோர்வோடு வியாதியோடு கஷ்டப்படுகிறார்களோ, என் தேவன் நல்ல சுகத்தை கொடுங்க, பலத்தை கொடுங்க, ஆரோக்கியத்தை கட்டளையிடுங்கப்பா. பலவீனத்திலே உடைய பலன் பரிபூரணமாய் விளங்கட்டும். ஆசீர்வதிங்க. உடைய கரங்களில் அர்ப்பணிக்கிறோம். இந்த இரவு நேரத்தில் இன்பமான நித்திரையை கொடுங்கப்பா. நல்ல சொப்பன தரிசனங்களை கொடுங்க. அதிகாலையில் எழுந்து தேவ சமூகத்திலே காத்திருக்க கிருபதாங்க. முற்றிலுமாக தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். சத்துரு கொண்டு வருகிற போராட்டங்கள், பிரச்சனைகள், தீமைகள், மரண பயங்கள், இருளின் அதிகாரங்கள், ஆபத்துகள், நாச மோசங்கள், தீமைகள், விக்னங்கள் எல்லாவற்றுக்கும் விலக்கி எங்களை பாதுகாத்து கொள்ளுங்க. உடைய இரத்த கோட்டைகளை எங்களை அர்ப்பணிக்கிறோம். உடைய கிருபைகளை அர்ப்பணிக்கிறோம். நீரே எங்களுக்கு பாதுகாப்பு, நீரே எங்களுக்கு அடைக்கலம், நீரே எங்களுக்கு கோட்டையுமாய் இருக்கிறீர். உடைய கரத்தில் எங்களை தாழ்த்தி அர்ப்பணித்து ஜெபிக்கிறோமாப்பா. தேவன் அருளியப்பா மினிஸ்ட்ரிக்காக ஜெபிக்கிற கொடுக்கிற ஒவ்வொரு குடும்பங்களையும் ஆசீர்வதிப்பீராக. பிள்ளைகள் என்னென்ன காரியங்களுக்காக எதிர்பார்ப்புக்காக காத்திருக்கிறார்களோ எல்லாவற்றையும் சந்திங்கப்பா. ஒவ்வொரு குடும்பத்தையும் அளவில்லாமல் ஆசீர்வதிங்க. உடைய நன்மையினால் நிரப்புங்க. ஒவ்வொரு குடும்பத்திலும் அப்பத்தையும் தண்ணீரையும் ஆசீர்வதித்து பெருக பண்ணுங்க. உடைய கரங்களிலே தாழ்த்தி ஒப்புக்கொடுத்து ஜெபிக்கிறோம். எங்களை பாதுகாத்து கொள்வீராக. எங்களுடைய ஆவி, ஆத்மா, சரீரம், சிந்தனை, நினைவுகள் எல்லாம் உடைய கரங்களில் அர்ப்பணிக்கிறோம். முற்றிலுமாக தாழ்த்தி வெறுமையாக்கி ஜெபிக்கிறோம். எல்லா துதி கன மகிமையெல்லாம் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் தாமே உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். Thanks for watching. Please subscribe our channel. Click the like and share. Click the bell. God bless you.